ஹாப்பி பாடு. தம்பிகளா, இவர்தான் அந்த பாத்தி. மேல வாங்க சார். பார்த்தா பசார திருட்டு விசிடு விக்கிற மாதிரி போலீஸ் போன் பண்ணிடலாமா? இது சிம்மாசனம் படம் இருக்கான்னு கேட்போம். ஹலோ. ராங் நம்பர். ஹலோ தம்பிகளா, சார் பேரு சோப்ராஜ். லெதர் இண்டஸ்ட்ரீஸ் வச்சிருக்காரு. வாடகையில இவர் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாரு. இனிமே நீங்க இவர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். என்ன அங்க என்ன குச்சி குச்சி ஓத்தாங்க தெரியலையா சார்? இவரோட எங்களால தங்க முடியாது. எங்க 2 பேருக்கும் நான் ஒத்து வரோம். இது வேலைக்கு ஆகாது. தம்பி அண்ணா, நீ வேற என்ன பாத்துக்கோ. ஒரு சோப்பு நாங்க 2 பேரும் வேணா போட முடியும். புதுசா வர சோப்பு எல்லாம் போட முடியாது. நோ ப்ராப்ளம் பிரதர். உங்க சோப்பை நானும் போட்டுக்கிறேன். இந்த சோப் போற வேலையெல்லாம் இங்க வேணாம். போய் வேலைய பாத்துட்டு. லுக் ஹியர், கேட்ச் இட். ஃபாரின் பர்ஸ், மை கிஃப்ட். டேய் சார், இவ்வளவு டீசன்ட் நடந்துக்கறியா? அவர்ட்ட போய் சீப்பா நடந்துக்கறியே. வாங்க, உங்க 2 காலுமே வலது கால் தான். எதுமே வேணா எகிரி குதிச்சுவாங்க. வீடு எப்படி இருக்கு? ஃபர்ஸ்ட் கிளாஸ். ஓட லோ கிளாஸ். இந்த ஹை கிளாஸ்க்கு டேபிள்ல ஒரு மூலையில இங்க வைங்க. இத போய் கேட்கணுமா நீங்க? டேய் டேய் என் டேபிள்டா. டேய் என் டேபிள்டா. டேய் டேய் ஓவரா போறா. டபா நல்லதில்ல உனக்கு சொல்லி வைக்கிறேன். இன்னைக்கு வந்தவங்கிட்ட ஓவரா ஒட்டிக்கிறடா. டேய் அறிவுகிட்ட பண்ணாட வெளிய போடா. நல்ல முன்னால டேய். டேய் உன் சொத்து ஒன்றையனா பெறாது. அதுக்கு ஒரு டேபிள், அதுல சன்மேக்கா போட்ட டேபிள் வேணுமா? நீங்க வைங்க சார். உலக பெருத்தா அப்பர் பெருத்தா? அப்பர். ஏய் அப்பர் பெருத்தா. டேய் என் கட்டுடா, என் கட்டுடா. டேய் ஒரு ஸ்பூன் நாயா சொன்னா கேளு, காணாம போய்டுடா. டேய் உன்னால என்னடா என்ன பண்ணுவேன்னு கேக்குறியா? உன்னை என்ன பண்ணுடா? டேய் நான் 1000 பேத்த பார்த்த மாட்டா. என்கிட்ட வா. டேய் இதுல போடா. புடாடா. நீ வெளிய தான் போணும். சார் உங்க பெட்டி டேபிள் வச்சிருக்கேன். உயிரே உயிரே உடம்பில் சிறந்தது எதுவென்று தவித்திருந்தேன். அதை இன்றுதான் கண்டுபிடித்தேன். கண்ணென்னை காட்டியதால் என் கண்ணே சிறந்ததடி. உன் கண்கள் கண்டதும் இன்னொரு கிரகம் கண்முன் திறந்ததடி. உனக்காக வெயிட் பண்ணி லேடி ஸ்பெஷல மிஸ் பண்ண. நீ என்னடா ஜெனரல் பஸ்ல வர. பரவாயில்ல, இன்னைக்கு ஒரு நாள் தானே, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இல்ல இல்ல, இனிமே இந்த பஸ்லயே வரலாம். லேடி ஸ்பெஷலா ஏதோ மியூசியம் மாதிரி இருக்கு. வா ரகசிய ஸ்நேகிதா, வா வா வா. இந்தியாவுல பிறந்த எவனா நம்ம வண்டியில ஏறாம இருக்க முடியாது. உள்ள நிதி வா. ஆமா, உன் பொண்ணு கண்ணால பண்ணி குட்டியா எப்படிங்கிறான்? அதான் கேக்குறேன். அந்த கசுமால என் குழந்தைய வச்சு ஒழுங்காவா குடும்பம் நடத்துது? மொல்ல மாதிரி சோமாரி. ஆமா, உன் மருமையை பாக்குறதுக்கு எப்படி இருப்பாரு? என்னென்ன இப்படி ஒரு கேள்வி கட்டிட்டா? இதே கண்ணு, இதே மூக்கு, இதே வாயை, இதே உடம்பு, இதே பேர பாரு. என் பேரு கண்ணு இப்படி திரும்ப எம்ஜிஆர் முடி மட்டும் இந்த புள்ளைக்கு இல்லன்னா இந்த புள்ளைய நான் கோயில் கட்டி கும்பிடுவேனே. இந்த காலத்துல யார் தான் குடிக்கல? ஆமா, உன் பொண்ணு நல்லா தானே வச்சுக்கிறான். கொசப்பேட்டையில ஒரு வச்சுக்கிறான். ஆனா போறோம் பாக்க இந்த மோகத்துக்கு ஒரு கேக்குதான் கட்டியும் பண்ணாட பாரு. ஏன்னா வச்சுக்கிட்டுமே யாரு ஓடானா? எங்க வீட்டுக்காருக்கு அந்த காலத்துல நான் கூட அதுக்கோசரம் அந்த பஜாரி சொன்னாங்கிறதுக்கோசரம் என் குழந்தைய இஸ்து போட்டு அடிக்கிறதா போறான் போக. பொம்மநாட்டிங்கன்னா நீன்று மேவனுங்களுக்கு கையே. ஆமாமே, இதை விடக்கூடாது. விடாத பாரு காசுமா. பாட்டி பாட்டி நீ பாட்டி தானே? உனக்கு எதுக்கு இவ்வளவு பெரிய போட்டு அப்பளம் சைஸ்ல என்னது பொட்டு வைக்க கூடாதா? பின்ன பாரு சாரு, இந்த அம்மா அவங்க பொண்ணுக்கு தோட வித்து, நகை வித்து, நட்டை வித்து, கண்ணாலம் பண்ணி வச்சுன்னா அந்த கஸ்மாலா கம்மநாட்டி கைலாட்டு அந்த பொண்ணை போட்டு பட்டே ஆச்சுங்கிறாயா. யாரு? யார் இவரா? இவர்ல சாரு, இவர் பழியாக்கிற இந்த அம்மா மரிமேவே. அந்த ஜேம்ஸ் படம் பாத்தீங்கல்ல, அதுல டபுள் ஆக்ட் அதே வேலைதான். ஒருத்தன் இழிச்சவன் கச்சா போதுமே உடனே கவுச்சி கூட கவுத்துவீங்களே. ஐயா மூஞ்சிய பத்தியாதுங்களுக்கு நல்ல மஞ்சள பூசின்னு சாமி படம் வர தியேட்டர்ல போய் சாமி ஆடுது. இதுங்க இதுக்கு தான் லாகியா. Good morning, your message for Mr. Rajkumar, please. Please contact at home. Vidya. Thank you for calling Easy Call, madam.
ஐயோ பானு உண்மையிலேயே அவ உன்னை லவ் பண்றாளா அத தெரிஞ்சுக்கணும் முதல்ல. புரியுதா? எப்படி? உனக்கு புரியாதே, அதுக்கு நானே ஐடியா தரேன். அவ வழக்கமா பஸ் எங்க இருந்து கிளம்புது? பஸ் டிப்போ. எத்தனை மணிக்கு? 8:11. 8:11. அதுல ஒண்ணு குறைச்சல் இல்ல. சரி நல்லா கேட்டுக்கோ. உன்னை தனியா விட்டா சொதப்பிடுவேன். நாளை காலையில நாம 2 பேரும் பெஸ்ட் நகர் டிப்போல அவ ஏற போற பஸ்ல முன்னாடி போய் ஏறிக்கிறோம். ஏறி உட்காந்துக்கிறோம். உட்கார்றதுக்கு அலைஞ்சனா நிக்கிறதுக்கு கூட இடம் கிடைக்காம போயிடும். தத்துவம் எல்லாம் பின்ற. சாரி. இப்போ நம்ம பஸ் பெஸ்ட் நகர் டிப்போல இருந்து கிளம்புது. அப்படியே காந்தி நகர் ஸ்டாப் வருது. வருது. அங்க அந்த பொண்ணு ஏறுவா. ஏறவா? அவள என்ன பண்ண சொல்ற நீ? இரு. அதுக்குள்ள அந்த பஸ் ஃபுல் ஆயிடும்ல? அது ஏன் கேக்குற? கூட்டம் அம்மு. வெரி குட். அவ உன்னை பாத்துற கூடாது, அதான் முக்கியம். அதுக்காக புர்கா போட்டா நிக்க முடியும்? மறைஞ்சு நிக்கணும். ஆனா ஒண்ணு, அவ யாருன்னு எனக்கு காட்டணும். அத மறந்துடாத. மறப்பேனா? ஐயோ என்னாச்சு? நம்ம நந்தனம் ஸ்டாப்பிங் வந்துட்டு இருக்கு. வந்துச்சு. பஸ் நிக்குது. ஆனா நீ இந்த பஸ் ஸ்டாப்ல இருக்க மாட்ட. நான் இந்த பஸ் ஸ்டாப்ல இருக்க மாட்டேன். முடியும், நீ பஸ்ஸுக்குள்ள தானே இருப்ப. ஆமால. தசன கட்டிப்போ 8:11 ஏறி மறைஞ்சுக்கிறோம். அவள ஏறா, நம்ம ஸ்டாப்பிங் வருது. என்ன நடக்கும்? ஆனா பானு, நீ சொன்னதுக்கும் அந்த பொண்ணு என்ன உண்மையிலேயே லவ் பண்றாளா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? அவசர கொடுக்க. இப்ப நம்ம ஸ்டாப்ல பஸ் நிக்கும் போது உண்மையிலேயே அந்த பொண்ணுக்கு உன் மேல லவ் இருந்துச்சுன்னா இப்படி குனிஞ்சு யோசிச்சு நீ இல்லாத அந்த பஸ் ஸ்டாப்ப பார்த்து அப்படி கழுத்து வலிக்க தலைய திருப்பி இப்படி பஸ்ஸுக்குள்ள ஊத்து பார்த்து தேடுவா. நீ வரலன்னு முடிவு செஞ்சு கண்ணெல்லாம் கலங்கி போயிடும். இப்படி கர்ச்சிஃபால ஒருத்தர் மாதிரி தொடச்சுப்பா. ஹலோ, ரொம்ப கனவு காணாதப்பா. இதெல்லாம் நிஜமாவே லவ் இருந்தாதான் நடக்கும். லவ் இல்லன்னு வை, உன்னை தேடாம தேமேன்னு இப்படி உக்காந்துக்குவா. என்ன பானு, உன் நிலத்துல தீ வச்சு பொசுக்க. என்ன பானு, நல்லது நினைக்கிறது டாக்டர் கையில இருக்கு, அதுக்கு மேல ஆண்டவன் கையில இருக்கு. ஹலோ, இத பார். இது எப்படி விட்டா இப்படி உடைஞ்சிரும். சங்கர், நம்ம மனசு எப்பவுமே இப்படி ஈஸியா உடையிற கப்பன் சாசர் மாதிரி இருக்க கூடாது. அப்படியே மீறி உடைஞ்சிச்சுன்னு வச்சுக்கோ, அதை இப்படி பொறுக்கி இப்படி குப்பை கூடையில போட்டுட்டு இப்படி கையை தட்டிட்டு போயிடணும். அவ நிச்சயமா தேடுவா. பாப்போம். பானு, நீ எதிரில போய் முட்டிக்காத, ரைட்ல திரும்ப. பிளான் வொர்க் அவுட் ஆகல. என்ன டவுட்? சரி கவர் பண்ணு. அட சங்கரே, நான் ஸ்டாப்பிங்ல இறங்க டெர்மினஸ் ஏறிட்டா. ஐயோ, அங்க பஸ்ல இருக்குது யாருக்கு தெரிய கூடாது. யார் அந்த பேஜர் பொண்ணுக்கா? பேஜர் பொண்ணா? அதான் பார்த்த செவத்த பொண்ணு. பேஜர் ஆபீஸ் தான வேலை. பேர் தெரியுமா? பேரு தெரியாதே. பொண்ணு செய்றேன். அவங்க பேசும்போது நைஸா ஒட்டு கேட்டு சொல்றேன். டைகரே வண்டி எடுங்க சார். நீ சைடியா? இதுக்கெல்லாம் காசு கொடுத்தா எப்படி இருக்கும்? நம்ம ரூட்ல டெய்லி வரீங்க. உங்க பேர் என்ன தெரிஞ்சா ஃப்ரெண்ட்ஷிப் டெவலப் பண்றது எவ்வளவு ஈஸியா இருக்கும். என்ன சுஜாதா? இன்னும் பேர் வைக்கலீங்க. ஒரு நல்ல அரசியல் தலைவர் தான் எங்களுக்கு பேர் வைக்கணும்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்ப இந்த ஜென்மத்துல உங்களுக்கு பேர் வைக்க முடியாது. தேடுவாங்க. எல்லாருக்கும் ஒரே நேரத்துல ஆபீஸ் வைக்கிறதுனால தான் இப்படி பஸ்ல கட்ட கூட்டா இருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சமயத்துல முனிமா, இந்த ட்ரெஸ் உனக்கு சூப்பரா இருக்கு முனிமா. என்ன செலக்ஷன் முனிமா, அதுவும் இந்த கலர் இருக்கே முனிமா, எடுப்பா இருக்கு முனிமா. சொல்லல முனிமா.